புதுவையில் 2714 கோடிக்கு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு சென்னை வந்தார். சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்கிய பிரதமர் மோடி இன்று காலை சென்னையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு காலை 11:30 மணிக்கு வந்தார். அவரை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுவை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாரதிய ஜனதா மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுவை மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்.எல்.ஏக்கள், தலைமை செயலாளர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சி முக்கிய நிர்வாகிகள், போலீஸ், டி.ஜி.பி மற்றும் அரசு அதிகாரிகள் சால்வை அணிவித்து மலர் கொத்து வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து துண்டு துளைக்காத கார் மூலம் விழா நடைபெற்ற லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு பிரதமர் மோடி வந்தார். மேடைக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தும் அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து அரசு விழா தொடங்கியது. தலைமை செயலாளர் வரவேற்றார். தொடர்ந்து பிரதமர் மோடி புதுவையில் உள்ள கட்டமைப்பு, நகர்ப்புற சேவைகள், தொழில்துறை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம் மற்றும் நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்தும் விதமாக 1572 கோடி மதிப்பில் 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 1142 கோடி மதிப்பில் 19 திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஒட்டுமொத்தமாக பிரதமர் மோடி 2714 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார்.